ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு பேசிக்கான சேமியா பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சேமியா பாயாசம் பிகினர்ஸ் கூட ரொம்பவே குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். சேமியா பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த சேமியாவாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியாவை ஒரு ட்ரையான பேனில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதே மாதிரி பால் பாயாசத்தில் சேமியா கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சேமியா பாயாசம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா உதிரியாகி வரும். இப்போ பாருங்கள், இந்த சேமியாவை வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ஒரு 2 முந்திரியை நல்லா பாதி கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ள நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டா அதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சமான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். பால் பாயாசத்துக்கு பாலோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த திராட்சை முந்திரி ரெண்டையுமே இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சாத ஃபுல் கிரீம் மில்க் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பால் மட்டுமே சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பால் பொங்க தேவையில்லை, இந்த மாதிரி நல்லா கொதிநிலைக்கு வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல கட்டி பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இப்போ இந்த சேமியா நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சேமியா எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி இடையில சைடில் இருக்கிற இந்த பாலாடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த பாலாடை எதையுமே தூக்கி போட வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாலோடவே சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா திக்காக வரும் பால் பாயாசம். இப்போ சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை எடுத்து நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஈஸியாக உடஞ்சி வரும். அந்த பக்குவத்துக்கு வந்தோடனே இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 1 கப் சேமியாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கரெக்டான ஸ்வீட்டுக்கு 1 கப் சேமியாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை லைட்டாக தண்ணி விடும். அப்படிங்கிறனால பால் நல்லா இலகி வரும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை எல்லாமே அதுலேயே நல்லா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சர்க்கரை இந்த பாலோட. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இது கூடவே சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசா இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குடிக்கும் போது எல்லா பைட்லையுமே அந்த பாதாம் ஃப்ளேவர் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை நல்லா தம்மாக விட்டுறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல திக்கான பால் பாயாசம் ரெடி. இந்த சேமியா பால் பாயாசத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலே நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ், பாயாசம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.